எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில அப்டேட்ஸ், நிறைய கேள்விகள் இருக்குங்க. நேத்து சில கேள்விகளை தான் பார்க்க முடிஞ்சது. நம்மளோட கதையே நிறைய பேசிட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ப்ரொமோட்டர் அப்படின்ற முறையில பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோட்ட ஒரு 15.29% ஸ்டேக் இருக்குங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோட எம்டி சிஇஓ மார்க்கோ அவர் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26ல நாங்க வந்து டெட்டை பயங்கரமா குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெட்டை குறைக்கிறதுக்காக அவங்க இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ், அதாவது ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ 15.29% நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அப்ரூவலுக்காக வெயிட் பண்றாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 200 ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அதில் 143 ஆப்ரேஷனல், 58 பக்கமா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க, பைப் லைன்ல இருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ஏற்கனவே ஐடிசி லிமிட்டட்லயே 29% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. லாஸ்ட் 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக் குறைச்சு 22.93% ஸ்டேக் தான் வச்சிருக்காங்க. ஸோ 15.29% ஸ்டேக் அப்படின்றப்ப அவங்க கைமாத்துறப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்ல தாங்க கைமாத்துவாங்க. ஓப்பன் மார்க்கெட்ல வித்தாங்க அப்படின்னா பயங்கரமா குறையும். நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம்னா அப்படி எதுவும் நமக்கு கிடைக்காது. ஐடிசி ஹோட்டல்ஸை நம்ம தனியாகவும் கன்சிடர் பண்ற நிலைமையில இல்லைங்க. ஓவர் வேல்யூட தான் இருக்கு. நம்ம ஐடிசியை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுவோம். ஐடிசி ஹோட்டல்ஸ்ல 40% ஆஃப் ஷேர் வந்து ஐடிசி லிமிடெட்ல தான் இருக்கு. நம்ம பேரண்ட் கம்பெனி சீப்பா இருக்கு. நம்ம ஐடிசி லிமிடெட கன்சிடர் பண்ணாலே இன்டைரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ற மாதிரி தான் அர்த்தம். அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் எடுத்துக்கிட்டோம்னா, Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 89% பக்கமா ஏறி இருக்கிற மாதிரியும், ரெவன்யூ வந்து 2.1% ஏறி இருக்கிற மாதிரியும் செய்திகள் வந்திருக்குங்க. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா பின்னாடி ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். டிவிஎஸ் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு 25.2% ஸ்டேக் இருந்ததுங்க டிவிஎஸ் ஐஎல்பியில். டிவிஎஸ் ஐஎல்பின்னா என்னன்னா டிவிஎஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ். இந்த 25% ஸ்டேக்கை டைலூட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால தான் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தூரம் கூடின மாதிரி தெரியுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிவிஎஸ் சப்ளை செயினை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயினாக தான் இருக்கும். ஸோ நம்ம அவசரப்பட்டு உள்ளே போய் மாட்டிக்கூடாது. அடுத்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, வார்பக் பிங்கர்ஸ் ஒரு 10.3% ஸ்டேக்கை வந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க, எக்ஸிட் ஆகுறாங்க. வார்பக் பிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 450க்கு முன்னாடி, அதாவது ஐபிஓ டைம்ல என்டர் ஆயிருந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு மோர் தென் டபுள் 1200க்கு மேலே போயிடுச்சுங்க ஷேர் பிரைஸ். வெளில வர்றாங்க. குறிப்பா வார்பக் பிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூவேஷன்ல வெளில வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். பிரைஸ் டு புக் 3.5 டைம்ஸ்க்கு மேல இருக்குங்க. அவங்க எக்ஸிட் கன்சிடர் பண்றப்ப பிரைஸ் டு earnings 30 டைம்ஸ் இருக்கு. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஓபன் பண்ற சேவிங் அக்கௌண்ட்க்கு மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளவு அப்படின்னா, மெட்ரோ அண்ட் அர்பனுக்கு 50,000, செமி அர்பனுக்கு 25,000, ரூரலுக்கு 10,000. சரி, இந்த மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கும் இல்லையா? ஸோ ஷார்ட் ஃபால் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 6% பெனால்ட்டி, இல்லாட்டி 500, விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டர் காப் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து அவங்களோட 125cc போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக 2 நியூ வேரியன்ட் லான்ச் பண்றாங்க Q2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும். இந்த மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்ல, அதாவது 110 to 125cc செக்மெண்ட்லேயே உங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்றது 12.5% பக்கமா இருக்குங்க. இவங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறது யாரு அப்படின்னா ஹோண்டா தான். ஹோண்டா 100 இருக்கு இல்லையா, எப்பொழுதுமே ஹீரோவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குங்க. ஹீரோவுக்கும் ஹோண்டாவுக்கும் இருக்கிற காம்படிஷன் அப்படின்றது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சுங்க. ஹோண்டா வந்து ஹீரோவை நெருங்கி அவங்கள பீட் பண்ணிட்டு மேலே போற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஹீரோட மார்க்கெட் ஷேர் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 21ல 37.04% இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 28.61% இருக்கு. ஹோண்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 21ஓட முடிவுல 25.58% இருந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 27.17 இருந்திருக்கு. ஹீரோ மோட்டர் காப் பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில தாங்க இருக்கு. முற்காலங்கள்ல 4000க்கு கீழே கன்சிடர் பண்ணவங்க எப்பெல்லாம் இறங்குதோ அப்ப கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கம்பெனி என்பிசிசி உடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 26% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா 557 crores இருக்குங்க. டோட்டல் இன்கம் 12,272 crores இருக்கு. நல்ல நம்பர்ஸ் தான், வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஒரு 7,500 crores ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான திட்டம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோங்க. இதுல வார்பக் பிங்கர்ஸ் வந்து ஒரு 4,876 crores, தென் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு 2,624 crore இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுல அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து அவங்களோட சப்சிடரி மூலமா ஒரு 5.09% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு, அதாவது பிளாட்டினம் இன்வெக்டிக்ஸ் மூலமா இந்த ஸ்டேக் எடுக்கிறதுக்கு ஆர்பிஐ இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. இது போக கம்பெனி வந்து 9.99% வரைக்கும் ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. அதுக்கான அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நல்ல அப்டேட்.
அடுத்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல லாஸ் காட்டியிருக்காங்க ஒரு 224 crores. காரணம் என்ன அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல ப்ரொவிஷன்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஒரு 612 crores ப்ரொவிஷன் எடுத்துக்கிறாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு Q4 ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனியுடைய கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோல மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் லோன் வந்து ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த முடிஞ்ச Q1 ஃபினான்ஷியல் 26ல FIS DIS ஆக்டிவிட்டி பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இதுல DIA அப்படின்றவங்க யார் யார் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து DISக்குள்ள வருவாங்க. Q1 ஃபினான்ஷியல் 26ல ஒரு $19.7 பில்லியன் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க DIS. FIS இன்ஃபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $5.4 பில்லியன் இருக்குங்க Q1 ஃபினான்ஷியல் 26ல. நிப்டி 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FIS ஓனர்ஷிப் அப்படின்றது 18.88% இருக்கு. இது பிளாட்டா தான் இருக்கு. பட் DIS ஓனர்ஷிப் அப்படின்றது 19.4% கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்றப்ப ஒரு 170 பேஸ் பாயிண்ட்ஸ் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கார்ட் லோல இருக்கு, 49.3% இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்றாங்க. FIS பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 குவார்டர்ஸா BFSI பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல அதிக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுதுங்க. அதாவது FIS கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 34.9% இருக்குங்க BFSIல மட்டுமே. அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஸ்பேஸ்மேன் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட்ல அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு 10.66 crores. ஏற்கனவே அவங்கள்ட்ட ஒரு 12.98% ஸ்டேக் இருந்தது. அதை வந்து 21.36 கூட்டிருக்காங்க. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30 இருந்ததுங்க. இப்போ 40க்கு மேல வந்துருச்சு. நம்ம வெயிட் பண்ணலாம், அவசரப்பட வேணாம். சமீபத்தில் பெர்னார்ட் ரிச்சர்டுடைய இம்பீரியல் ப்ளூ விஸ்கீஸை அக்வயர் பண்ணாங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறி இருந்ததுங்க Nifty 50. தென் பேங்க் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட் மேலே ஏறி இருந்தது. நம்ம ஒவ்வொரு தடவை ஏற்றி கொடுத்தோம். அவங்க வித்து வெளில போறாங்க FIS. ஸோ அவங்க விற்க நம்ம வாங்க, அவங்க விற்க நம்ம வாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. FIS நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா தெளிய வச்சு அடிக்கிறாங்க. நிஃப்டியை கொஞ்சம் ஏற்றி விட்டு அப்புறம் அடிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் விலை இறங்கி இருக்குங்க. 9375 இருக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நேரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீழ்ச்சியில இருந்து மீண்டும் மேல வந்திருக்கு. RBI இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. 85.57 இந்தியன் ருபீஸா இருக்குங்க ஒரு டாலர். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்விட் ஃபண்ட்ஸ்ல கேபிட்டல் இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி நிறைய கேட்கறாங்க. நான் வந்து இன்விட் எடுத்துக்கிட்டோம்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தாங்க கன்சிடர் பண்றேன். வேற எந்த இன்விட் ஃபண்டையுமே நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. குறிப்பா IRB இன்விட் பத்தி நிறைய கேட்டாங்க. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வருதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு வந்தாலும் இந்த டிரான்ஸ்போர்ட் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டேன் நான். இதுல கேபிட்டல் இன்ஃப்ராவோ இல்ல IRB இன்விட்டோ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்றத சொல்லிடுறேங்க. உங்களுக்கு வருவாய் அப்படின்றது டாரிஃப் தென் டோல்ல இருந்து வருது. இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது அதோட லைஃப் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குங்க. அது போக டோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாம் டோல் கிராஸ் பண்றப்ப என்ன நிலைப்பாட்டுல இருப்போம், ஏதாவது ஆல்டர்னேட் வே இருக்குமா அப்படின்ற நிலைப்பாட்டு இருக்கும் இல்லையா. இந்த சந்தேகத்தினாலேயே நான் வந்து இந்த IRB இன்விட்டையோ இல்ல அதர் ரோடு டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட்டையோ நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க லாஸ்ட் 2 குவார்டர்ஸா. பட் IRB இன்விட் PG இன்விட்டை பொறுத்த வரைக்கும் அதுல என்னோட அப்சர்வேஷனே சொல்லிடுறாங்க, நெட்வொர்க் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அடுத்து PG இன்விட்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு 10 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப போட்ட காசு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான். அடுத்து பெட்ரோல் LNG கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 300 கீழே எப்பனாலும் கன்சிடர் பண்ணா நல்ல வேல்யூவேஷன் தான் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்றதுக்காகவே 270க்கு பக்கமா வந்திருக்குங்க. இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கம்பெனி வந்து கடன் மூலமா எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கீழே வந்தா நம்ம கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும் இல்லையா, அதில் உள்ள அமௌண்ட்டை தூக்கி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது தங்க முட்டையிடுற வாத்து மாதிரிங்க. ஒரு 8.25% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது இப்ப நல்ல பாண்டு RBI பாண்டே வந்து 7 இயர்ஸ் லாக்இன் பீரியட்ல வர பாண்டே வந்து 8.05% தான். ஸோ அந்த தவிர பண்ணாதீங்க. PFல இருக்கிற பணம் அப்படியே இருக்கட்டும். அது உங்களோட ஃபியூச்சருக்காக 60+ அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்க. அதுல தயவு செய்து கை வைக்காதீங்க. அடுத்து VST இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. நல்ல டிஃபென்சிவ் எலிமெண்ட் மாதிரி தெரியுது சார், ITC மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ப்ராஃபிட்டும் பண்றாங்க, ஸ்டேபிளாவும் இருக்கு, டெட்டும் கம்மியா இருக்கு, ITC மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ITC மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ITCவே கன்சிடர் பண்ணிடலாங்க. லார்ஜ் கேப் VSTக்குள்ள போகணும் அப்படின்ற தேவை கிடையாது. ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா VSTயை கம்பேர் பண்றப்ப ITCக்கு ரிஸ்கே கிடையாது. ஸோ ITC ஒன்னே போதும்.
அடுத்து ஜோதி லேப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க சார், எந்த லெவல்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் என்ன நம்பிக்கையில இருக்கேன்னா 275ல இருந்து 300 ரேஞ்சுக்கு கண்டிப்பா அதை பார்க்கலாம் அப்படின்னு நம்பி இருக்கேன். 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 1.9க்கு மேல இருக்குங்க. பிஇ கிடையாது, வெயிட் பண்ணலாம். லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பாக்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்றேன். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாம் ஸ்பிரிட்டுக்காக ஓடி போய் அதுல விழுந்து புக் வேல்யூக்கு மேல போயிடுச்சுங்க ஷேர் பிரைஸ். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணுவோம். நல்ல பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், நல்ல பிரைஸ் டு புக்ல வர்றப்ப நானே இதை கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நீங்க 200 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே சார். என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 225 இருக்கு. நான் கொடுத்துட்டு மறுபடியும் 200 என்டர் ஆவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட நோக்கம் அது கிடையாதுங்க. 225 இருந்தா வச்சுக்கோங்க. 200 வந்தா இன்னும் நிறைய கன்சிடர் பண்ணுங்க. எப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது என்னோட வேலை கிடையாதுங்க. நம்மளோட வேலை வெல்த்தை பில்ட் பண்றது தாங்க. கொடுக்கறது நம்ம வேலை கிடையாதுங்க. எப்ப கொடுக்கணுங்கிறத பத்தி நான் பேசுறது இல்லை. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா கொடுக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரவே கூடாது. அடுத்து என்எஸ்டிஎல் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அது ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடு போயிடுச்சுங்க. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இருக்காது, அதை மறந்துடலாம். அடுத்து எஃப்டிஎல் அப்படின்ற ஃபார்மா ஸ்டாக் பத்தி கேட்டிருக்கீங்க. ஃபார்மா ஸ்டாக் இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல டெட் ஃப்ரீயா லார்ஜ் கேப் இருக்குங்க. ஸோ எஃப்டிஎல்க்கு போக வேண்டிய தேவை என்ன அப்படின்றதா என்னுடைய கேள்வி. அடுத்த ஒரு நண்பர் எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் 1 to 2 பிசினஸ் சைக்கிள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களே சார், அப்ப எப்பதான் அதை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 to 2 பிசினஸ் சைக்கிள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கொடுக்கணுங்கிற மனநிலையே உங்களுக்கு வராதுங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு தேவைகள் இருக்கப்ப மட்டும்தான் நீங்க அதை கொடுப்பீங்க. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க அதை கொடுக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.